ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம +2 மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் இந்த சாப்டரை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்டரை நீங்கள் வந்து 10th படிச்சுட்ருப்பீங்க. ஆனால் இதுக்கான பேசிக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நான் பேசிக்ஸ் சொல்லிகிட்டே போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது மேட்ரிக்ஸ்னால் நம்ம வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏஐஜேன்னு டினோட் பண்ணுவோம். இங்கே ஐங்கிறது ரோ, ஜேங்கிறது காலம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2x2 மேட்ரிக்ஸ்னு எடுத்துப்போம். இங்கே 2 இங்கே இது கிராஸ்ன்னு சொல்லி படிக்கக்கூடாது, பைன்னு தான் சொல்லி படிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ அதாவது இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா 2 ரோ 2 காலம் இருக்குது. இது ரோன்னு சொல்லுவோம், இது காலம்னு சொல்லுவோம். இதே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனா இது எப்படி தான் எழுத முடியும். இப்போது 2x2 மேட்ரிக்ஸை இது ஒரு ரோ வச்சு இது 2 ரோ, இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம். இப்போது அடுத்தது சில அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ், ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் நம்ம எப்படி எழுதுவோம்னா, இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான டிரான்ஸ்போஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலமாக போடணும், செகண்ட் ரோவை எடுத்து செகண்டு காலமாக மாற்றிடணும், தேர்டு ரோ எடுத்து தேர்டு காலமாக மாற்றிடணும். பாருங்கள், நான் இங்கே அப்படி தான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோ இருக்குது, ஃபஸ்ட்டு ரோவை நான் ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிட்டேன். செகண்டு ரோ இருக்குது, செகண்டு ரோவை நான் செகண்டு காலமாக மாற்றிட்டேன். தேர்டு ரோ இருக்குது, தேர்டு ரோவை நான் தேர்டு காலமாக மாற்றிட்டேன். ஓகே, இப்போ வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கான சில அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஆர்டர் 3x3 மேட்ரிக்ஸு மைனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் 12th மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமேல் தான் படிக்க போகிறீங்க. சரி, வாங்க அதை பற்றி பார்க்கலாம். மைனர் அப்படி வந்து கேபிட்டல் எம் அப்படிங்கிற ஒரு லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இதுக்கான டெஃபினேஷன் என்னென்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் சப் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு மைனர் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினன்ட்னு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, மாடு ஏவை தான் நம்ம டிட்டர்மினன்ட்னு சொல்லுவோம். இப்போது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதில் இந்த மாதிரி 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம மைனர் சொல்ல முடியும். இப்போது எலிமெண்ட் நம்பர் 1, அப்போது மைனர் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட்னால் இப்படி எழுதுவோம். அப்போது மைனர் ஆஃப் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம இந்த லெட்டர் வந்து அதுக்கான அர்த்தத்தை தான் கொடுக்குது. அப்போது மைனர்னால் என்னென்னா, இப்போது இந்த எலிமெண்ட் எங்கே இருக்குது, இந்த மேட்ரிக்ஸில் இங்கே இருக்குது. இந்த ரோவையும் இந்த காலமையும் டெலீட் பண்ணிட்டு அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுத்தால் அதுதான் மைனர்னு சொல்லுவோம். இப்போ வந்து அடுத்தது கோஃபேக்டர் பார்க்கலாம். கோஃபேக்டர் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா, கேபிட்டல் ஏ அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி போக போக வந்து இதில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஃபார்முலா எதை டினோட் பண்ணுதுன்னா, கோஃபேக்டருக்கும் மைனருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸும் டினோட் பண்ணுது. இது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தேவைப்பட்டாலும் படலாம், ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து அட்ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதை நீங்கள் 12th தான் கேள்விப்படுவீங்க. இங்கே இதுக்கான டெஃபினேஷன் என்னென்னா, த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் வித் இட்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா, ஒரு கோஃபேக்டர்னால் என்ன முன்னாடியே சொல்லியிருப்பேன். அது வந்து கோஃபேக்டர் வேறு ஒன்றும் இல்லை, அது தனியாலாம் டெஃபினேஷன் அதுக்கு ஒன்றும் இல்லை. மைனர் கூட அப்படியே ரிலேட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் வந்து கோஃபேக்டர், த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் இல்லைனா வந்து மைனர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். வித் இட்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அட்ஜிஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் மாட் ஏ, அதாவது டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலாக்கான அர்த்தத்தை நான் கொடுக்குறேன். அட்ஜிஏனா, இப்போது இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட்னு எதை டினோட் பண்ணுதுன்னா கோஃபேக்டரை டினோட் பண்ணுது. இப்போ கோஃபேக்டரை நம்ம எப்படி எழுதுவோம்? இது கோஃபேக்டர்னால் இங்கே மைனஸ் ஆஃப் இங்கே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே ஸ்கொயராக மாறிடும். அப்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போது அட்ஜாயிண்ட்டும் மைனரும் ஈக்குவல். இப்போது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பவரில் ஆடு இருந்துச்சுன்னா
இங்கே வந்து நெகட்டிவ் ஆயிரும். அப்போது அட்ஜும் மைனரும் சைனில் டிஃபர் ஆகும். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கான கோஃபேக்டர் வந்து இங்கே இருக்குது. இப்போ +1 +1னா +2 ஆகிரும். அப்போ வந்து இதுவும் ஈக்குவல் ஆகிரும். அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் எழுதியிருக்கேன். இது மேலே தவறாமல் வந்து டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து சம்மே தப்பாயிரும். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த சாப்டரை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். சரி, சில லாஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அட்ஜாயிண்ட்னா என்னன்னு போன பேஜில் பார்த்தோம். இந்த அட்ஜாயிண்ட்டுக்கான சில ரிலேஷன் பார்த்துக்கோங்க. இது உங்கள் சம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். adjoint is equal to determinant of power n-1 அப்படின்னு இருக்காங்க. இங்கே என்னங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஆர்டர்னால் தமிழில் வரிசைன்னு சொல்லுவோமா. இந்த வரிசைனா இப்போது n = 2x2 மேட்ரிக்ஸ்னால், அதாவது 2x2 மேட்ரிக்ஸ்னால் ஆர்டர் வந்து 2, 3x3 மேட்ரிக்ஸ்னால் ஆர்டர் வந்து 3. அந்த மாதிரி தான் இங்கே மாட் அட்ஜாயிண்ட்டுக்கும் டிட்டர்மினண்ட்டுக்கும் இருக்கான ரிலேஷன் இதுதான். ஓகே, அடுத்தலாம் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணியிருந்தா அந்த ஸ்கேலரு பவர் n-1 இன்ட்டு ஏ. இங்கே ஸ்கேலருங்கிறது ஒரு நான்-ஜீரோ நம்பர், அதாவது ஸ்கேலர். ஓகேங்களா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ்னால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். அது இந்த லாஸ்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஏபி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை வந்துட்டு அது தனியாக அட்ஜாயிண்ட் எடுத்தால் அந்த மேட்ரிக்ஸுக்கு தனித்தனியாக அந்த மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அடுத்தது ஆர்டர் 3க்கான மேட்ரிக்ஸ்க்கான சில லாஸ் பார்க்கலாம். அதாவது மேலே பார்த்த லாஸை இங்கே அப்ளை பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லாம் பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஏ அப்புறம் டிட்டர்மினன்ட் ஏ ரிலேஷன். இப்போது ஆர்டர் 3 வரிசை 3 அதுக்கான வந்து லாவை நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். வரிசை 3னா இங்கே n = 3 போடணும். அப்போ 3 - 1 2 ஆயிரும். அப்போ 2 ஆயிடுச்சு. இந்த ஸ்கொயர் வந்து இந்தாண்ட போனால் ரூட் ஆகும். அப்போ ரூட் ஆகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி வரும். அப்போ mod a = +or - mod adjoint ஏன்னு போடுவோம். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, நான் முன்னாடி சொன்னாலும் ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. இதோட மாடிஃபைடு ஃபார்முலா தான் இது. நீங்கள் இதையே ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ ஏ இன்வர்ஸ்னு இப்போது சில சம்ஸ் பின்னாடி வரும், பார்க்கலாம். ஏ இன்வர்ஸு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஏ இன்வர்ஸ் கேட்பாங்க. அப்போது நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ ஏ இன்வர்ஸ் கொடுப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சில ஃபார்முலாஸ் சில சம்ஸில் ஏ மேட்ரிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மட்டும் கொடுத்துருவாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கும்போது நீங்கள் இந்த ரிலேஷனை ஏ mod ஏக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிட்டா அந்த சம்ஸில் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போது ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ ஏவுக்கான ஃபார்முலாவும் நம்ம பார்க்கலாம். வேறு எதுவுமே இங்கே இல்லை. இங்கே ஏ இன்வர்ஸ் போட்டால் ஒரே அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் தான் வரும். ஏ போட்டால் 2 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எடுக்கணும். அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து இதோட மாடிஃபைடு இதோட மாடிஃபைடு இது. அதாவது ஏவுக்கு பதிலாக இங்கே நான் இது மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் இன்னும் சில ஃபார்முலாஸ் இதை ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஏ இது எலிமெண்ட்டு, இது கோஃபேக்டர், அதோட கோஃபேக்டர். இது ரெண்டும் ஒரே ரோவும் காலமும் ரெண்டும் ஒவ்வொன்றாவே மல்டிப்ளை ஆகிருந்தா இங்கே பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போது இது வந்து mod ஏவுக்கு சமம். mod ஏவோட வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு mod ஏ வேல்யூ கேட்டாங்கன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணால் இதோட வேல்யூ கிடைக்கும். அதாவது ரெண்டும் சேமாக இருக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் பின்னாடி வரும், பார்க்கலாம். அடுத்து இந்த பாருங்கள், இது பாருங்கள், இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ mod ஏவோட வேல்யூ நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்துடும். இது அதே மாதிரி தான் மேலே இருக்க மாதிரி தான் இதுவும். இப்போது ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இருந்தால் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
இப்போது ஒரு நோட் இருக்குது. ஏ இதோட இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கான இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் ஆயிரும். அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, இப்போது இது ஒரு லா, ஓகேங்களா? இப்போது ஏ பி இஸ் ஈக்குவல் டு பிஏ, இந்த லாயில் ஏ இன்வர்ஸ் வந்து பியாக ஆக்ட் ஆகிருக்கு, பி வந்து ஏ இன்வர்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, ஓகேவா? இப்போது இந்த இடத்துல எப்படி கொஷின் கேட்கலாம்னா, 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஏ ஈக்குவல் டு பி, ஏபி ஈக்குவல் டு பிஏ. அப்போது இப்படியே கொஷின் கொடுத்துருவான். ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போது வந்து ஏவும் பிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்பான். அப்போது ஏவும் பியும் இன்வர்ஸாக இருக்குது, அதாவது பி வந்து ஏக்கான இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எங்க தென் பி இஸ் கால்ட் as இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. அப்புறம் இன்னொரு ரிலேஷன் ஏபி ஒவ்வொன்று இன்வர்ஸ்னு கொடுத்தா அது பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு எழுதும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ்னு எல்லாம் தப்பாக இருக்குது. நிறையா பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், இருக்கிறதுலே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.